இந்த நாமம் இருக்கிறது. உங்களுடைய நாமம் அறியப்படும்படி இன்றைக்கும் நீ தெரிந்து கொண்டு இந்த நாளிலே உன்னுடைய அழைப்பில் உண்மையை அறிந்து அபிஷேகப்பட்டபடி தெரிந்து கொண்டு கொண்டு வந்திருக்கிற நாளிலே கர்த்தாவே இந்த சாமுவேல் தாவீதின் அபிஷேக தைலத்தை ஊற்றும்போது அவன் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருந்ததோ அதை போன்ற நாளிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது ஒவ்வொருவரும் விருப்பப்படுவாங்க. தொடர்ந்து நாமதை பிரசன்னோடு எல்லாரும் எழுந்திருக்கலாம். பொறுமையாக சேர்ந்து வாழ்க்கை சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோ சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோ சிந்தை வாழ்விலும் தாழ்மை பெறுவோ நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோ சிந்தை வாழ்விலும் தாழ்மை பெறுவோ நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோ இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆங்கிலிக்கன் இவாஞ்சலிக்கல் சர்ச் இன்டர்நேஷனலுடைய டயசிஸ் ஆஃப் தமிழ்நாடுடைய மூன்றாவது அபிஷேக ஆராதனையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து திறந்து வைக்கிறோம். ஆமென். இந்த நிமிடத்திலே ஒரு 2 நிமிடங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த அபிஷேகம் என்பது பேருக்காக வாங்குவதல்ல. இது ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கான அங்கீகாரம் அளிப்பதற்காக கொடுக்கப்படுவது. ஆங்கிலிக்கன் இவாஞ்சலிக்கல் சர்ச் இன்டர்நேஷனலே ஆர்ச் பிஷப் மெட்ரோபாலிட்டனாக இருக்கிற அடியனுக்கு ஆர்ச் பிஷப்பும் பிஷப்புகளும் கெனான்களும் ரெவரண்ட் ஃபாதரும் டீக்கனும் 320 ஊழியர்களுக்கு மேலாக வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை அமைப்பு இருந்தும் அடியன் என்றும் சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம் நாங்கள் திம்மாப்பூர், காஜுதாண்டா, குஷேன் தாண்டா, நாக்சூர் பள்ளியிலே இணைந்து ஊழியம் செய்து வருகிறோம். கடந்த நாட்களிலே அந்த ஊரில் சின்ன அசம்பாவிதம் நிமித்தம் RSS வந்ததெல்லாம் 70 வாலிபர்கள் என்னை அடிப்பதற்காக தயாரானார்கள். தேவ கிருபையினால் நாங்கள் அங்கிருந்து வெளியேறினபடினாலே அவர் திட்டங்கள் வலிக்கவில்லை. மறுபடியும் ஊருக்கு வர சொன்னாங்க. வரமாட்டேன்னு சொல்லும் பொழுது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. நாங்களாம் ஃபைல் பண்ணிருந்தா பிரச்சனையா இருந்திருக்கும். அவங்களா ஃபைல் பண்ணதுனால அங்கே அந்த போலீஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு சாதகமாக இருந்தால் 50 பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் வெளியே தள்ளி ஒப்பந்தம் எழுதி அவர் உங்களிடத்தில் வரமாட்டார், நீங்கள் அவருக்கு போகக்கூட சொல்லி மறுபடியும் அங்கே ஆலயம் நிலம் வாங்கியிருக்கிறோம். சர்ச்சு பேர்ல ஆலயம் கட்டப்பட்டு பால் நின்று கொண்டிருக்கிறது. நாங்கள் இங்கிருந்து சென்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி மறுபடியும் ஆலயங்களை ஆரம்பிக்க திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொரு ஜபத்தில் அதை நினைவுறுவதற்காக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, எவ்வளவு உயர்வான இடத்துல அடியில் இருந்தாலும் இன்னும் என்னை குறித்து அறியாத இடங்களில் நான் எப்படி ஊழியம் செய்கிறோம். இயேசுவும் அப்படிதான் செஞ்சாரு. அவர் அறியாத தன் ஜனங்கள் ஊழியம் பண்ணாரு. அறிந்தவர் ஊழியம் பண்ணல. அறிந்ததெல்லாம் சபை உண்டாக்கப்பட்ட பின்பும் பவுலோ யோவானோ உருவாக்கப்பட்ட சபையில இருந்து ஊழியம் செய்யவில்லை. அதை ஒருவருக்கு ஒப்பு கொடுத்து புதிதான இடத்துல ஒரு சபை உருவாக்க சென்றார்கள். இது எல்லாம் தான் ஜீவ பெருமைக்குள்ள போகாதபடிக்கு அவர்கள் முன்காத்து கொண்டார்கள். நாங்களும் அப்படித்தான் செய்கிறோம். நீங்களும் அப்படியாக செய்ய வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அபிஷேக ஆராதனை முன்மொழிகிறோம். கீழே அமர்ந்து கொள்ளலாம். நீங்கள் பிரமாண சுவீகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ரெவரண்ட் கெனான் அவர்கள் பிரமாண சுவீகாரம் நடத்துவார். ஆங்கிலிக்கன் இவாஞ்சலிக்கல் சர்ச் இன்டர்நேஷனல் ஸ்தாபனத்துடன் சேர்ந்து கர்த்தரின் ஊழியம் செய்வதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன்.
AECயின் நிபந்தனைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்கிறேன். கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பின் பேரில் உறுதியாய் கலிப்புரிந்து ஆண்டவருக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் உத்தமமாக நடந்து தேவன் என்னை அழைத்த அழைப்பில் இறுதி வரை நம்பிக்கையுடன் வாழ்ந்து நிறைவேற்றுவேன். மனப்பூர்வமாக உறுதிமொழி கொடுக்கிறேன். மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் திருச்சபையின் ஒழுங்கின்படியும் நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி கொடுக்கிறேன். அபிஷேக ஆராதனைக்காக பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக என்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இது ஒரு விசேஷித்தமான நாளாய் கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். இப்பொழுதும் அபிஷேகம் பெரும்படிக்கு முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஊழியத்திற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தும்படிக்கு தலைமை போதகர் நிமித்தம் இந்த பிஷப்பையா நிமித்தம் கரங்களை வைக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஏற்படுகிற அந்த வரத்தை அனமூட்டி கொள்ளுங்கள் சொன்ன வார்த்தையின்படிக்கு இந்த நாள் முதல் கொண்டு உடைய ஊழியத்திலே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிமையும் ஒரு பெரிய வித்தியாசத்தையும் ஒரு பெரிய வெளிச்சத்தையும் காண்பதற்கு இந்த வேலையை கர்த்தர் நடத்தும்படிக்கு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாமத்தையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையின்படி ஆவியானவர் அடியேனுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இன்று முதல் ஆங்கிலிக்கன் இவாஞ்சலிக்கல் சர்ச் இன்டர்நேஷனல் தமிழ்நாடு டயசிஸ் கீழாக பிஷப் சாப்டனாக வேலை செய்வதற்கும் உடன் ஊழியம் செய்வதற்கும் பாஸ்டர் ஸ்டீவன் அவர்களை இன்று முதல் ரெவரண்ட் ஃபாதராக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அபிஷேகித்து நாங்கள் அவரை பிரதிஷ்டை செய்கிறோம். ஸ்டீவன்சன் என்கிற பாஸ்டர் அவர்களை இன்று முதல் ஜான் டேவிட்சன் என்கிறார மேய்ப்பர் அவரை பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி டயசிஸில் இணைந்து ரெவரண்ட் ஃபாதராக அவரை அபிஷேகம் செய்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அபிஷேகித்து பிரதிஷ்டை செய்கிறோம். அமன்ராஜ் என்கிறதான சகோதரரை பாஸ்டரை ஆங்கிலிக்கன் இவாஞ்சலிக்கல் சர்ச் இன்டர்நேஷனல் டயசிஸ் தமிழ்நாடு கீழே வேலை செய்வதற்கு உடன் ஊழியம் செய்வதற்கு ரெவரண்ட் ஃபாதராக பிதாவின் சித்தத்தின்படி இயேசுவின் கட்டளையின்படி ஆவியானவர் அடியேனுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இன்று முதல் அவரை ரெவரண்ட் ஃபாதராக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அபிஷேகித்து அவரை பிரதிஷ்டை செய்கிறேன். மேத்யூ என்கிற சகோதரரை இன்று முதல் இவாஞ்சலிசம் செய்வதற்கும் சபையில் உடன் ஊழியம் செய்வதற்கும் அவரை பிதாவின் சித்தத்தின்படி இயேசுவின் கட்டளையின்படி ஆவியானவர் அடியேனுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இன்று முதல் டீக்கராக பாஸ்டராக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அபிஷேகித்து அவரை பிரதிஷ்டை செய்கிறேன். ஜான்சன் என்கிற சகோதரரை சுவிசேஷம் அறிவிக்கவும் சபையில் உடன் ஊழியம் செய்யவும் மேய்ப்பனாக மாறுவதற்கான ஆயத்தத்திற்குள்ளாய் செல்லவும் இன்று முதல் கொண்டு பிதாவின் சித்தத்தின்படி இயேசுவின் கட்டளையின்படி ஆவியானவர் அடியேனுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இன்று முதல் அவரை டீக்கராக பாஸ்டராக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அபிஷேகித்து அவரை பிரதிஷ்டை செய்கிறேன். விஜய் என்கிற சகோதரரை சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் உடன் ஊழியம் செய்வதற்கும் பிதாவின் சித்தத்தின்படி இயேசுவினுடைய கட்டளையின்படி
ஆவியானவர் அடியேனுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அவரை இன்று முதல் டீக்கனாக, பாஸ்டராக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவரை அபிஷேகித்து பிரதிஷ்டை செய்கிறோம். இன்று டைஸ் ஆஃப் தமிழ்நாடு கீழே இருந்து ஊழியம் செய்யவும், அவரவர் சபையை அவர்கள் மேய்க்கவும், அவரவர் இடத்தில் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி தேவ ராஜ்யத்தை, ஆவிக்குரிய ராஜ்யத்தை வார்த்தையின்படி, வசனத்தின்படி கட்டவும், ஆளுநரை தேவ கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ரெவரண்ட் ஃபாதராக ஆர்டினேஷன் எடுத்த 3 பேரை, டீக்கன் பாஸ்டராக ஆர்டினேஷன் எடுத்த 3 பேருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமான நாமத்தினாலே நாங்கள் உடைய சன்னிதியில் வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஊழியத்திற்காக கடந்து போகிறதான பொழுது இவர்கள் தடையாய் எழுப்பி இருக்கிறதான எல்லா விதமான வலுசற்பத்தின் கிரியைகளையும், அந்தி கிறிஸ்துவனுடைய எண்ணங்களையும், கள்ள தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரித்து சாம்பலாக்குகிறோம், கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இவர்களுடைய ஊழியங்களையும் உடைய அதிகாரம், ஆளுகை, வல்லமைக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து பாதுகாத்து வழிநடத்த கிருபை செய்கிறார். அவர்களுடைய ஊழியத்தையும் பிதா, குமாரன், பரிசுத்தவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றோம். ஆமென். வாருங்கள், நாம் இணைந்து ஊழியம் செய்யலாம். திருவிருந்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். வந்திருக்கிறவர்களும் நீங்கள் திருவிருந்து ஆராதனையிலே பங்கு கொள்ளலாம். ஆயத்தமானவர்கள். அப்படியாக இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவனிடத்திலே அதை ஆசீர்வதிக்க செய்து தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னதாவது, இது உங்களுக்காக உடைக்கப்படுகிறதான என்னுடைய சரீரமாயிருக்கிறது. எல்லா நேரத்திலும் என் மரணத்தை நினைவுகூறும்படி இது செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்னார்கள். அதே போல திராட்சரசம் உள்ளதான கிண்ணிய பாத்திரத்தை வானத்தை நோக்கி எடுத்து அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவனுடைய சன்னதியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பாக தன் சீடர்களுக்கு சொன்னதாவது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிறதான என்னுடைய ரத்தமும் தண்ணீருமாய் இருக்கிறது. எல்லா நேரத்திலும் என்னுடைய புதிய உடன்படிக்கையை நினைவுபடுத்தி இதை செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்னார்கள். ஆனபடியால் பிதாவை உடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்ன கட்டளையின்படி நாங்கள் சகோதரர்கள் ஒருமித்து வரும் பொழுது, திருவிருந்து ஆராதனையில் நாங்கள் பங்கு கொள்கிற பொழுது, உங்களுடைய மரணத்தை நினைவுகூறுவதற்காக நாங்கள் புசிக்கிறதான அப்பமும், இந்த புதிய உடன்படிக்கை நினைவுகூறும் பொழுது நாங்கள் பானம் செய்கிற திராட்சரசமும் எங்களுக்கும் எங்களோடு பானம் செய்கிற மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் வார்த்தைகளால் இதை பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென்.
நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நேரத்திலே உடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளை கர்த்தர் முன்குறித்து தீர்மானித்து யாரெல்லாம் சித்தப்படி கொண்டு வர வேண்டுமோ கொண்டு வந்து காலை நேரம் முதல் இம்மட்டும் உங்களுடைய மகிமை, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய பாதுகாவல், உங்களுடைய ஆளுகை எங்களோடு இருந்தபடினாலும் நாங்கள் துதிக்கிறோம். இப்பொழுது விசேஷித்த விதமாய் கர்த்தாவே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற தேவ ஊழியர்கள் இந்த நாள் முதல் கொண்டு எழும்பி எல்லா புறங்களிலும் எல்லா சந்துகளிலும் எல்லா விதமான திசைகளிலும் கடந்து போய் உங்களுடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்து முடிக்க ஆவியானுடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய பலனை பெற்று செயல்பட இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து உடைய நாமத்தை மயப்படுத்துவதாக, உடைய கரம் கொண்டு நடத்துவதாக. சோர்ந்து போகும்போதெல்லாம் உடைய வார்த்தையானது தட்டி எழுப்பட்டோம். போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதை நினைவில் கொண்டு உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட அனுப்புகிற நாடல்லவா என்று சொன்ன வார்த்தை கடந்து போய் உடைய ஊழியத்தை செய்ய உடைய நாமத்தை மயப்படுத்த பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். நம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சகவாசமும் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் சபையோடும் விசேஷமாக இன்று அபிஷேகம் எடுத்ததான 6 ஊழியரோடு சதா காலம் உடனிருந்து நடத்துவாராக. ஆமென். ஆமென். திருவிருந்து எடுக்கிறவங்க கண்டிப்பா தேவாலயத்து காணிக்கை சொல்றாங்க. இன்னைக்கு எடுக்கிற காணிக்கை ஆலயம் அவர்கள் ஒரு வில்லேஜில் வந்து சர்ச்சை கட்டிட்டு இருக்காங்க. அதற்கு அது நன்கொடையாக கொடுக்கணும். முடிந்த காணிக்கை தேவாலயம் கட்டுகிற வேலைக்காக மரணத்தை நினைவு கூறுகிற நீங்கள் தாராளமாக கொடுப்படிக்காய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். டேவிட்சன் அவர்களுக்கு ரெவரண்ட் ஃபாதருக்குரிய ஆத்தரைசேஷன் சர்டிஃபிகேட்டும், மெயின்லைன் சர்ச்சிலே அவர் மெம்பராகி அவருடைய சபை மெயின்லைன் சர்ச்சாக நடத்தப்படுவதற்குள்ள ஆத்தரைசேஷன் சர்டிஃபிகேட்டும், மேரேஜ் திருமணம் நடத்துவதற்கான ரெஜிஸ்டர் புக்கும் அதுக்குள்ள ஆத்தரைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுக்குரிய ஐடி கார்டு கண்டிப்பாக ஒவ்வொரு வருடம் ரெனியூவல் செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லை. இயேசு கிறிஸ்து மரண சாசனத்திற்கு கீழ்ப்படித்தபடியானால் வேதாளமும் இந்து வரை உலகம் எல்லாம் பரவினது. ஒரு சட்டத்தை இயக்கும் பொழுது அதன் ஊழியத்தின் தலைமைத்துவத்தில் வருகிறவர்கள், உடன் ஊழியமாய் வருகிறவர்கள் எல்லோரும் அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த ஆர்கனைசேஷன் இல்லைன்னா அந்த ஊழியம் கெட்டு குட்டிச்சவராகி போய்விடும். ஆனபடினாலே சட்டத்திட்டங்கள் படித்து சைன் பண்ணி தான் எல்லாம் என்ன பண்றீங்க, ஆர்டினேஷன் எடுக்கிறீர்கள். உங்களுடைய சைன் வாங்கின பின்பாக தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஆர்டினேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த டாக்குமெண்ட் வந்த பின்பாக நான் ஒன்று சொல்ல நீங்க கேட்கணும்னு சொல்ல முடியாது. காரணம் சட்டம் தான் பேசும். அது ஒருவேளை நமக்கு ஏதாவது சீரியஸ் கண்டிஷன் ஆகணும்னா ஏதாவது மாற்றலாமே தவிர சட்டங்களை மாற்ற முடியாது. அது ஒரு முறை இயக்கினது தான். ஸ்டீவன் அவர்களுக்கு ரெவரண்ட் ஃபாதர் கூறியதும் சபை ஊழியத்திற்காகவும் சர்வே கொடுக்கும். நம்பியிருக்கீரோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பியிருக்கீரோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்க எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கீரோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, உண்மைதான் சொல்லு. நீங்க ஏதாவது செய்யணும்
என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.